சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் என் வாழ்வில் சொல்லும் சொற்கள் வாழ்வில் நிம்மதியும் இல்லை. சில நாட்களுக்கு முன்பு நன்றாகத்தான் இருந்தேன். ஆனால் ஏன் திடீரென்று என்னை இப்படி வாட்டி வதைக்கிறது? இந்த கஷ்டம் என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். உன் குலதெய்வம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தாயா? எப்படி சாய் எனக்கு தெரியும் என்று கேட்கின்றாயா? உன் குலதெய்வத்தை நீ தினமும் நினைக்கின்றாயா? காலையில் எழுந்தவுடன் உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்குகிறாயா? கிடையாது. எப்பொழுதும் எழுந்த பிறகு உன்னுடைய செயலை செய்ய துவங்கி விடுகிறாய். ஆனால் நீ எழுந்த உடனேயே உன் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். வருஷம் ஒரு முறை உன் குலதெய்வத்தை போல் சந்திக்க வேண்டும். அதற்கான கடமைகளை நீ செய்ய வேண்டும். எப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார நினைக்க ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு போகும். நீ குலதெய்வத்தை நினைக்க மறந்து விட்டாய். உன் குலதெய்வமும் உன்னை விட்டு விலகி நிற்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட கஷ்டம். உனக்கு நான் நல்லதை தான் சொல்வேன். அதனால் எதுவாக இருந்தாலும் நீ எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். ஆனால் முதலில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் குலதெய்வத்தை நீ தினமும் வணங்கு. நீ காலையில் எழுந்து வணங்க வேண்டிய தெய்வம் அது. ஆனால் நீ மறந்துவிட்டு உன்னுடைய கடமையில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் ஞாபகமூட்ட வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்நாளில் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று நினைத்தால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீ உன் தெய்வத்தை வணங்கி நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நீ கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன் கையில் இருக்கிறது. சொல்லத்தான் முடியும். அதற்குமே செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உன் கையில் தான் உள்ளது. வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே என் குழந்தையாகவே இருப்பாய். அது எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் எது நல்லது, எது கெட்டது, எப்படி வாழ வேண்டும், இது அனைத்துமே நான் உனக்கு சொல்வேன். இப்பொழுது பார்த்தியா, உன் வாழ்வில் கஷ்டம் வருகிறது. அதற்கான தீர்வு என்னவோ அதை நான் சொல்கின்றேன். அதுபோலத்தான் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். அதற்கான உடனடியாக தீர்வுகளை சொல்லி உன்னை அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாமோ அது அடுத்தடுத்து நான் செய்ய வைத்து விடுவேன். நீ நினைக்கின்ற இந்த சாயப்பா கல்லென்று கல்லல்ல. உன்னுடன் வாழவும் தெய்வம் நான். உன் அப்பா நான். நீ எந்த முறையில் என்னை நினைக்கின்றாயோ அப்படித்தான் நான் புரிந்து கொள்வேன். எல்லாமே ஒரு நாள் மாறும். நிச்சயமாகவே மாறும். நீ என்னுடைய குழந்தை. தைரியத்துடன் இருந்தால் அனைத்தையும் உன்னால் தனி ஆளாகவே இருந்து சாதிக்கவே முடியும். அதனால் நீதான் அதை தெரிந்து கொள்ளாமல் என்னால் எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். தைரியத்துடன் இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.